Hi guys, welcome to Vegetable. இன்னைக்கு நான் வெஜ் quesadillas அண்ட் enchilada dip எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேன். இது வந்து மெக்சிகன் குசினோட ஒரு சப்பாத்தி தொக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு enchilada dip எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு பேனில் 5 tablespoon ஆஃப் ஆயில் விட்டுட்டு அது கூட 2 tablespoon வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இது கூட 2 to 3 teaspoon ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 டொமேட்டோஸ் வந்து பியூரே பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 teaspoon வந்து டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. இது கூட வந்து 1 teaspoon ஆஃப் garlic அண்ட் ஆனியன் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த enchilada டிப்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, குமின் பவுடர் அண்ட் இதோட முக்கியமான ஃப்ளேவர் வந்து ஒரிகனோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா ஓகே, இல்லைனா வந்து ட்ரை ஒரிகனோஸ் வந்து ஷாப்பில் கிடைக்கும். அது வந்து நான் 2 to 3 tablespoon வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1 cup ஆஃப் வாட்டர் விட்டு இது வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். இது நல்லா திக்காக போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நம்ம இதை பாயில் பண்ணிக்க போகிறோம். என்னோடய enchilada டிப் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெஜ் quesadillaக்கு தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆனியன், கேரட், ஸ்வீட் கார்ன் இது மூணுத்தையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ இல்லை நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணிங்களோ யூ கேன் யூஸ் இட். இதுக்கு மஷ்ரூம் இல்லைனா வந்து குக்டு ரெட் பீன் இதெல்லாம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டஃபிங் வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஸ்பைசினஸ்க்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம quesadilla ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவாவில் 1 teaspoon ஆஃப் ஆயில் விட்டுருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் tortillas வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்பாத்தி குக்டு சப்பாத்தி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது மேலே நான் சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் இப்போ நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஷ்ரெடட் சீஸ் தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு திருப்பி நான் சீஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். நிறைய ஆயில் விட்டுறாதீங்க, சாகி ஆகிடும். இந்த quesadillas வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். அதனால் 1 teaspoon விட்டால் போதும். இப்போ நான் போத் சைடும் வந்து இதை வந்து 30 secondsக்கு வந்து டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட வெஜ் quesadilla ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம enchilada டிப்போட சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெஜிடபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரி வெனஸ்டேவும் சண்டேவும் நான் வந்து ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.